அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம் இடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு இன்று உங்களை மறுபடியும் சந்திக்க போகிறார். இயேசு இன்று உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். இயேசு இன்று உங்களுக்கு மறுபடியும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். அவர் பாருங்க, நிறைய சான்ஸ் கொடுக்கிற கர்த்தர். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். வேதத்துல பாருங்க, மார்க் 8ல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 22 இருந்து ஒரு குருடனை கொண்டு வந்து அவனை தொடும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். அப்பொழுது அவர் என்ன பண்றார்? அவன் கையை பிடித்து தண்ணியை கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து என்ன பண்றார்? மார்க் 8:23 தான் இருக்கும். உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து என்ன பண்றார்? எதையாகிலும் காண்கிறாயா? தனியா கொண்டு போயிட்டு உமிழ்ந்து என்ன செய்யறாரு? கண்ணை தொட்டு எதா பாக்குறியாப்பா? அவன் பாருங்க, அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன். நான் பார்க்கிறேன், ஆனா கிளியரா பார்க்கல. நான் அற்புதத்தை பெற்றுட்டேன், ஆனா ஃபுல்லா இன்னும் வெளிப்படல. அற்புதம் நடக்கிறது சென்ஸ் பண்றேன், ஆனா இன்னும் நடக்கல. சுகப்பட்டுட்டேன் நான் உணர்கிறேன், ஆனால் இன்னும் அந்த வலி வேதனை இருக்கு. இயேசு என்ன செய்றார்? பின்பு அவர் மறுபடியும் 25 வருஷம் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இந்த தேவன் உங்களை மறுபடியும் சந்திக்கிற தேவன். இன்று அவருடைய 2ஆம் தொடுதல் உங்களை நோக்கி வருகிறது. அவர் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவரே, நீ செய்திருந்தீர், ஆனால் இன்று அந்த பிரச்சனை இன்னும் மீண்டும் தலை தூக்குகிறதே. அவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உன்னை சந்திக்கிறேன். மறுபடியும் என் கரத்தின் கிரியைகளை உன் வாழ்க்கையில வெளிப்பட பண்ணுகிறேன். மறுபடியும் என் வல்லமையை நான் உன் வாழ்க்கையில விளங்க செய்கிறேன். நீ அற்புதங்களை நிச்சயம் இன்று பெறுவாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆமென். அப்போ ஒரு பூரண விடுதலை அவன் பெற்றிருக்கிறான். அவன் குருடன், கண் தெரியவில்லை. ஆனால் இயேசு இன்று அவனுக்கு என்னத்தை கொடுத்துட்டாருன்னா, ஒரு பார்வையை கொடுத்துட்டாரு. அவன் தெளிவாய் காண்கிறான். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பூரண அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை பூரணமாய் விடுதலை ஆக்க போகிறார். ஒரு ஃபுல் ஹோல்சம், இந்த மாசமே பாத்தீங்கன்னா ஹோல்சம் ஃப்ரீடம் அனுபவிக்கிற மாதிரியா, முழுமையான விடுதலை அனுபவிக்கிற மாதிரி. எனவே அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னா அறகுறையா அல்ல, முழுமையாக. ஆமென். எனவே அவர் மறுபடியுமாய் இன்று உங்களை சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவார். மறுபடியுமாய் ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. இந்த இயேசு இன்று உங்களை சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கை மாறும். அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். யாவையும் தெளிவாய் கண்டான். ஒரு பூரண விடுதலை, பூரண நன்மையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை ஆச்சரியப்படுத்துவார். நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.